வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். நம்ம இப்போ பார்க்க பார்த்து ஹெர்பல் நாப்கின்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, விங்ஸ் வித்தவுட் விங்ஸ். அதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதுபடி வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ் பர் மெஷர்மெண்ட் வந்து இது தான் ரெக்குயர்மெண்ட் என்னென்னட்டு. இது வந்து சர்ஜிக்கல் காட்டன். இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட் வச்சு ஒரு கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ண முடியாது. அதனால் கார்ட்போர்டில் மெஷர் பண்ணி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சர்ஜிக்கல் காட்டன் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், மெஷர் பண்ணி கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வித்தவுட் விங்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விங்ஸ் வித்தவுட் விங்ஸ் 2 இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்பிளீச்டு கிளாத்து. இதுவும் அதே போல் வந்து மெஷர்மெண்ட் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வச்சு காமிக்கிறேன். மெஷர் பண்ணி இது துணி தான் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், விங்ஸ். இது வித்தவுட் விங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஹண்டர் பேட். இது நானோவன். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ப்ளூ, ஒயிட், ஐ திங்க் ஸோ. ஓகே, தென் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அண்டர் பேட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஒரு இதுவில் 10 இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 10 பீசஸ் எடுக்கலாம். அதே போல் வித்தவுட் விங்ஸ் அந்த அன்பிளீச்டு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுன்றதையும் காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நானோவன். இதுவும் அதே போல் தான், நிறைய பெரிய துணியாக இருக்கும். அதில் வந்து மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானோவன், தென் அண்டர் பேண்ட், தென் ஹெர்பல் பவுடர். ஹெர்பல் பவுடரில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா துளசி, நீம், ஆலோவேரா பவுடர். 3 பவுடர் 1 அதை ஒரு ரேஷியோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காட்டன், சர்ஜிக்கல் காட்டன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்பிளீச்டு காட்டன். இதை அப்படியே சுற்றி வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே போல் இது வந்து வித்தவுட் விங்ஸ், நானோவன், அண்டர் பேட். நெக்ஸ்ட்டு ஹெர்பல் பவுடர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காட்டன் வைக்க போகிறேன். பாருங்கள், காட்டன் வைக்க போகிறேன். ஹெர்பல் பவுடர் போட்டு காட்டன். நெக்ஸ்ட்டு அன்பிளீச்டு காட்டன். இதுவும் சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணது பாருங்கள், இதுதான் ஸ்டிச் பண்ணது. இப்போ நம்ம வந்து டேப் போட்ட போகிறோம். டபுள் டேப்புன்னு சொல்லுவாங்க. 1 இன்ச் டேப் ஒன்று, 1/2 இன்ச் டேப் ஒன்று. இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி போட்டணும். இப்போ வந்து காட்டன் வந்து நம்மளோட விஷ் தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா டபுள் காட்டன் வைக்கலாம். ஓவர்ஃப்ளோ இல்லாதனால சிங்கிள் காட்டன் வச்சு நம்மளோட யூஸ்க்காக நம்ம வந்து எப்படி வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் நாப்கின் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், இரிட்டேஷன் இருக்காது. அதே சமயத்தில் இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் நீர் கட்டின்னு சொல்லுவாங்களே, அது வராது. ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணாலும் நீர் கட்டி வராதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள், டேப் போட்டுறேன். இது விங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சின்ன டேப் யூஸ் பண்ணுறோம். இதே வித்தவுட் விங்ஸ்னால் ஒன்லி வந்து 1 இன்ச் டேப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது பாருங்கள், டபுள் டேப். இது பிச்சுனா இதுவாகும். நம்ம யூஸ் பண்ணும்போது பிச்சுட்டு இது பண்ணோம். அதே போல் இது வந்து வித்தவுட் விங்ஸ். இது வெறும் ஒன்லி அந்த 1 இன்ச் டேப் மட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து ஹெர்பல் நாப்கின் ரெடி ஆயிடுச்சு. இதிலே நம்ம எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் நம்மளோட விஷுக்காக நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.